இப்போது இந்த ரிக்வெஸ்ட் மேப்பிங்குள்ளே நிறைய ஆட்ரிபியூட்ஸ் யூஸ் பண்ணலான்னு நான் சொல்லியிருந்தேன். அதில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து பாத் அண்ட் வேல்யூஸை பற்றி பார்த்துட்டோம். இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது அப்படின்னா மெத்தட் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்குள்ளே நம்ம மெத்தட் ஒன்று அப்படின்றத நம்ம கொடுக்கலாம். ஸோ அந்த மெத்தட் என்ன மெத்தட் அப்படின்றத நம்ம சொல்லணும் அப்படின்னா ரிக்வெஸ்ட் மேப்பிங்குள்ளே நான் இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா யூசர் கண்ட்ரோலுக்குள்ளே நெக்ஸ்ட்டு கமா யூஸ் பண்ணிவிட்டு இங்கே மெத்தட் அப்படின்றத நம்ம கொடுக்கணும். மெத்தட் ஈக்குவல் டு ஸ்பேஸ் பார்த்துட்டுங்க இந்த இடத்துல ரிக்வெஸ்ட் அப்படின்றத ஒன்று கொடுக்கலாம். நம்ம மெத்தட் வந்து எனக்கு என்ன மெத்தட் இருக்கணும் அப்படின்றத நம்ம சொல்லுறோம். ஸோ இந்த இடத்துல ரிக்வெஸ்ட் அப்படின்றத கொடுக்கலாம். ஸோ மெத்தட் ஈக்குவல் டு ரிக்வெஸ்ட் மெத்தட் டாட் இது வரல என்னன்றதை பார்க்கலாம். ரிக்வெஸ்ட் மெத்தட் வரமாட்டேங்குது. காரணம் ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் டாட் கொடுத்துருக்குறேன். ஸோ கம்மா கொடுக்கல. இப்போ நீங்கள் இதை அப்படியே மாற்றி கூட பாருங்கள். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மெத்தட் நம்ம கொடுக்குறோம். ஸோ இதுக்குள்ளே என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் முதலே உங்களுக்கு ப்ரெசன்டேஷனில் சொல்லியிருந்தேன். நம்ம என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம் கொடுக்கலாம், பேரண்ட்ஸ் கொடுக்கலாம், ப்ரொடியூஸ் கொடுக்கலாம், வேல்யூ, வெர்ஷன்ஸ், ஹெட்டர், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கொடுக்கலாம். நம்ம இப்போ பண்ண போகிறது மெத்தட் ஈக்குவல் டு இது என்ன ரிக்வெஸ்ட் மெத்தட் அப்படின்றத நம்ம சொல்லணும். ஸோ நான் ரிக்வெஸ்ட் மெத்தடில் வந்து நான் என்ன சொல்கிறேன், கெட் ரிக்வெஸ்ட் மெத்தடுன்றதை நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதுக்குள்ளே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா ரிக்வெஸ்ட் மெத்தடு டாட் கெட் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அப்போ இது கெட்டை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து ஜென்ரலாக எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும்னா கெட்டை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். பட் இங்கே நான் ஸ்பெசிஃபை பண்ணி நான் சொல்லியிருக்கிறேன் என்னென்னா மெத்தட் வந்து எதை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகணும்னா கெட்டை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். இப்போ இதை நம்ம செக் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம நார்மலாக கொடுக்கும் போதே நம்மளுக்கு இது வந்துடும். இப்போ நம்ம இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணுவோம், யூசர் அப்படின்னு நம்ம கொடுத்தா நம்ம யூசர் டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு வந்துடுது. ஓகேவா? ஸோ இதை நம்ம போஸ்ட் மெத்தட் மூலமாக நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அப்படின்னா அது ஒர்க் ஆகலையா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும்னா போஸ்ட்மேன் நம்ம யூஸ் பண்ணணும். நான் போஸ்ட்மேன் இங்கே யூஸ் பண்ணுறேன். இந்த போஸ்ட்மேனை வந்து நம்ம யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். போஸ்ட்மேனை உங்களுக்கு இங்கே காட்டுறேன். நான் போஸ்ட்மேனில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ரெஸ்ட் கண்ட்ரோலருக்குள்ளே ஒரு ஆட் ரிக்வெஸ்ட் நான் கொடுக்குறேன். இந்த ஆட் திஸ் இஸ் போஸ்ட்மேனுன்றது ஒரு ஆப்பை, அந்த ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஏபிஐயில் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது போஸ்ட்மேனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ரிக்வெஸ்ட் ஒன்று கொடுக்கலாம். ஜெனரலாக இது எல்லாருக்குமே தெரியும் போஸ்ட்மேன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது. நம்ம ஏபிஐ வந்து டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா போஸ்ட்மேனை யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா என்டர் தட் யூஆர்எல் அப்படி கொடுக்குறாங்க இல்லையா, இந்த இடத்துல http = 8000/API/user இல்லையா, நம்மளுக்கு API/user அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா சென்ட் கொடுத்த உடனே நம்மளுக்கு வந்து மெத்தட் நாட் அலோடு. ஏன் அப்படின்னா இங்கே போஸ்ட்டாக மாறிடுச்சு நம்மளுக்கு. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா கெட்டுன்னு வச்சு நம்ம கொடுப்போம். சென்டை நம்ம கொடுத்தோன்னா யூசர் டீட்டெயில்ஸ் வருது பாருங்கள். இதே நான் போஸ்ட்டை கொடுத்தா எனக்கு வராது. ஓகேவா? ஸோ நான் கிவ் த போஸ்ட், இட் வில் நாட் ஒர்க். ஏபிஐ வந்து ஏன்னா நம்ம வந்து கெட் மெத்தடை பேஸ் பண்ணி கெட்டுன்னு நம்ம மெத்தட் டைப் சொல்லியிருக்கிறோம். நம்ம இப்போ நம்ம யூசர் இருக்குது. ஸோ எம்ப்ளாயீஸில் வந்து பார்த்திங்கன்னா அதே எம்ப்ளாயி நம்ம கொடுக்குறோம், சென்டர் நம்ம கொடுக்குறோம், ஒர்க் ஆகுது. போஸ்ட்டு நம்ம கொடுக்குறோம், அங்கேயும் ஒர்க் ஆகுது. ஏன்னா அந்த இடத்துல எந்த மெத்தடுன்றதே நான் சொல்லவே இல்லை, நான் ஸ்பெசிஃபையே பண்ணலை நான். ஸோ கெட்டுனாலும் ஒர்க் ஆகுது, போஸ்ட்டுனாலும் ஒர்க் ஆகுது. ஸோ நம்மளுக்கு என்ன மெத்தட் கொடுத்தாலும் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த மெத்தட் வந்து ஒர்க் ஆகுது. ஏன்னா அந்த இடத்துல எந்த இதுவுமே நான் மென்ஷன் பண்ணவே இல்லை. அது பேஸ் பண்ணி அது டிஃபால்ட்டாக எல்லாத்துக்குமே அது ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆனால் இதே யூசரில் பார்த்திங்கன்னா யூசரில் வந்து நான் வெறும் கெட்டுக்கு மட்டும்தான் பேஸ் பண்ணி ஒர்க் ஆகணுன்ற மாதிரி நான் ஸ்வைப் பண்ணிக்கிறேன். ஸோ நான் புட்டு கொடுக்குறேன்னா எனக்கு எரர் வந்துடும். இதே நான் கெட்டை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு பார்த்திங்கன்னா யூசர் டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு வந்துடும். ஸோ இதுதான் வந்து மெத்தடோட யூஸிங். நம்ம மெத்தடில் நம்ம மென்ஷன் பண்ணிடுறோம் எனக்கு மெத்தட் டைப் என்னவா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெட்டாக தான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். இப்போது இந்த கெட் யூசரில் நம்மளை என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா கெட்டை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகுதுன்னு அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்போது இந்த பேராமீட்டரை நம்ம எடுத்துட்டு இப்போ இந்த பேராமீட்டரை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நார்மலாக நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ யூசர் டீட்டெயிலில் போஸ்ட்மேன் பேஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். இப்போ கெட்டை யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு அவுட்புட் வரும்,
போஸ்ட்டை யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு அவுட்புட் வரும். பாருங்கள், முன்னாடி நம்மளுக்கு வரல, இப்போ நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ அதுதான் இது ரிக்வெஸ்ட் மேப்பிங்கோட இதுவே. இதில் வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, என்ன மெத்தட் வேணும்னு சொல்கிறோம். இப்போ இந்த மெத்தடில் நான் டாட் போஸ்ட் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் அப்படின்னா, இப்போ போஸ்ட்டை பேஸ் பண்ணி மட்டும்தான் இந்த மெத்தட் ஒர்க் ஆகும். இப்போ இந்த மெத்தடை பாருங்கள், டாட் போஸ்ட் அப்படின்னு நம்ம கொடுங்க. போஸ்ட் அப்படின்றத நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. இப்போ நான் இது ரன் பண்ணுறேன் அப்படின்னா, போஸ்ட் வழியாக நம்மளுக்கு இதை கொடுத்தா ஒர்க் ஆகும். ஆனால் கெட்டை கொடுத்தா ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் ஒர்க் ஆகாது. ஸோ ஏன்னா மெத்தட் வந்து நம்ம மெத்தட் நாட் அலோடுன்னு வருது பாருங்கள். ஏன்னா அந்த மெத்தட் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாது. ஸோ நம்ம ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கிறோம், மெத்தட் வந்து எனக்கு கெட் வேணுமா போஸ்ட் வேணுமா அப்படின்றது. ஸோ இதுதான் வந்து மெத்தடோட யூசேஜஸ். ஸோ நீங்கள் இது வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இப்போது எனக்கு வந்து ஒரு மெத்தட் வந்து எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு வந்து மல்டிபிள் மெத்தட் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி எனக்கு பண்ணணும் அப்படின்னா, எப்படி நான் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, கெட்டாக சப்போர்ட் பண்ணணும், எனக்கு வந்து போஸ்ட்டும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த ப்ராக்கெட்குள்ளே கமா யூ கேன் சே வாட் ரிக்வெஸ்ட் அப்படின்றத நம்ம கொடுக்கலாம். கமா ரிக்வெஸ்ட் மெத்தட் டாட் நான் என்ன பண்ணுறேன்னா கெட் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மெத்தட் வந்து கெட்டும் சப்போர்ட் பண்ணும், போஸ்ட்டும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். இப்போ பாருங்கள், சென்டு கொடுக்குறேன், யூசர் டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. போஸ்ட்டு நான் கொடுக்குறேன், அப்போயும் ஒர்க் ஆகுது. ஆனால் இதே வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா புட் கொடுத்துட்டு நான் சென்ட் கொடுக்குறேன், நம்மளுக்கு ஒர்க் ஆகாது. ஏன்னா இந்த இடத்துல 2 மெத்தடும் நம்ம சப்போர்ட் பண்ணுற மாதிரி நம்ம ரிக்வெஸ்ட் மேப்பிங்கில் சொல்லியிருக்கிறோம். ஸோ ரிக்வெஸ்ட் மேப்பிங்குள்ளே நீங்கள் என்னெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஸோ மெத்தடை வந்து போஸ்ட்டாகவும் சப்போர்ட் பண்ணணும், கெட்டாகவும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அது 2த்தையும் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ஸோ மோஸ்ட்டாக நம்ம அந்த மாதிரி பண்ண மாட்டோம். ஸோ இது வந்து கெட்டுன்றது ஒரு யூசரை வந்து கெட் பண்ணி டீட்டெயில் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு மட்டும்தான். போஸ்ட்ன்றது எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து சேவ் பண்ணணும், ரெக்கார்ட்ஸ் வந்து டீட்டெயிலை சேவ் பண்ணணும் அப்படின்னா, அப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்னா போஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், இது என்ன எப்படிலாம் சப்போர்ட் பண்ணுது அப்படின்றது பாருங்கள். மெத்தடில் நம்ம என்ன மென்ஷன் பண்ணுறோமோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த யூஆர்எல் வந்து அந்த எண்ட் பாயிண்ட் வந்து நம்மளுக்கு ஒர்க் ஆகும். அதுக்காக நான் இதை சொல்கிறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, பேரம்ஸ் என்னன்னா ரிக்வெஸ்ட் பேரம்ஸ் அப்படின்றது ஒன்று இருக்குது நம்மளுக்கு. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் இப்போ நம்ம வந்து பேரம்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். இப்போது இதில் ஜஸ்ட் நம்ம வந்து பார்த்து யூஸ் பண்ணியிருக்கோம், மெத்தடை யூஸ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பேரம்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, பேரம்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். பேராமீட்டர் நம்ம பேராமீட்டர் எப்படி பாஸ் பண்ணுறது யூஆர்எல்லில். அப்போ அந்த எந்த பேராம் பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்றத நம்ம சொல்லணும். நான் என்ன சொல்கிறேன்னா, பேரம்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு, ஸோ நீங்கள் இதில் என்ன கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம் இங்கே வரும் நம்மளுக்கு. இங்கே நம்ம ஆக்சுவலாக கமா கொடுக்கல. ஸோ கமா கொடுங்க. கமா கொடுத்துட்டு இங்கே கொடுத்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கிறேன் என்னென்னலாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம பேரம்ஸை யூஸ் பண்ணுறோம். பேராமீட்டர் இதுனா பேராமீட்டர் ஆஃப் த மேப் ரிக்வெஸ்ட் நரிங் த ப்ரைமரி மேப்பிங்ஸ். ஓகே. ஸோ மை பேராம் ஈக்குவல் டு மை வேல்யூஸ். ஸோ நீங்கள் பேராம் நேமை கொடுத்து அதுக்கு ஒரு வேல்யூஸ் பேஸ் பண்ணி பண்ணிங்கன்னா அதுதான் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். ஸோ இங்கே நான் எப்படின்றத நம்ம பார்க்கலாம். பேராமில் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா நேம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ நம்ம என்ன கொடுக்கணும், இந்த பேராமில் இல்லைன்னா ஐடின்னு கூட நம்ம கொடுக்கலாம். என்ன சொல்கிறேன், ஐடி அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். அப்போ இந்த பேராம் நேம் எப்படி இருக்கணும் அப்படின்றதுனா ஐடியை பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறேன். நான் எம்ப்ளாயை கால் பண்ணுறேன்னா எம்ப்ளாயோட ஐடி நான் பாஸ் பண்ணி ஆகணும். என்ன பாஸ் பண்ணி ஆகணும், எம்ப்ளாயோட ஐடி பாஸ் பண்ணணும். இந்த இடத்துல இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. சிம்பிளாக நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்லாஷ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எம்ப்ளாயி பேஸ் பண்ணிக்கலாம், இல்லை ரெண்டுமே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகே. ஸோ இப்போ ஐடியை பேஸ் பண்ணி நம்ம பண்ணுவோம். ஸோ இதுக்குள்ளே நம்ம பேராமீட்டர் வந்து என்ன பாஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எம்ப்ளாயியில் கெட்டை யூஸ் பண்ணுவோம். எம்ப்ளாயிக்குள்ளே நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஏபிஐ ஸ்லாஷ் எம்ப்ளாயி ஸ்லாஷ் question mark or question mark name equal to ஓகே ராஜ் அப்படின்னு நம்ம கொடுத்துட்டு, எம்ப்ளாயர் நேம் இல்லை ஐடி நம்ம கொடுத்துருக்குறோம். ஐடி ஈக்குவல் டு 101 அப்படின்னு நம்ம சென்ட் கொடுக்குறோம் அப்படின்னா எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ்னு வந்துடுச்சு பாருங்கள். நம்மளுக்கு என்ன இருக்குது, எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ். இப்போது இந்த இடத்துல எம்ப்ளாயியோட பேராமீட்டரை நீங்கள் கொடுக்காமல் நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா
நம்மளுக்கு எரர் வரும். பேட் ரிக்வெஸ்ட்டுன்னு வரும். ஏன்னா, இந்த மெத்தட் வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம் அப்படின்னா, இதுக்கு ஒரு பேராம் வேணும் அப்படின்ற மாரி தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். என்ன பேராம் பேஸ் பண்ணி நம்ம பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம்? ஐடியை பேஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ நேம் ஈக்குவல் டூ நான் 102 அப்படின்னு நம்ம சொல்கிறேன் அப்படின்னாலும், அப்பயும் பேட் ரிக்வெஸ்ட் தான் வரும். ஏன்னா, என்னோட பேராம் நேம் என்னது நம்மளுக்கு? ஐடி தான். அப்போ நீங்கள் என்ன குடுத்தா தான் ஒர்க் ஆகும்? ஐடின்றத நீங்க குடுத்தா தான் அது ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் அதோட பேராம் பேஸ் பண்ணி பண்ணுறது. ஸோ பேராம்ஸில் நம்ம ஐடி நேம் மென்ஷன் பண்ணிக்கிறோன்னா, அப்போ என்னோட பேராமீட்டர் என்னவா இருக்கணும்? ஐடியா தான் இருக்கணும் அப்படின்றது தான் இதோட யூசேஜஸ். ஸோ இதுதான் வந்து பேராமீட்டர். ஸோ பேராம வந்து எனக்கு மல்டிபிள் பேராம் பேஸ் பண்ணி நம்மளுக்கு பண்ண முடியுமா? எனக்கு ஐடியா இருந்தாலும் ஓகே, இல்லை நேமாக இருந்தாலும் எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னா, அப்போ நம்ம எப்படி நம்ம கொடுக்கறது? சேம் கான்செப்ட் தான். நான் இங்கே சொன்னேன் இல்லையா, இந்த இடத்துல ப்ராக்கெட்டை யூஸ் பண்ணிவிட்டு கம்மா கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஐடியா இருக்கலாம், இல்லைன்னா எனக்கு என்ன நேமாக இருக்கலாம் அப்படின்றத நீங்கள் கொடுக்கலாம். ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அது என்ன பண்ணும் அப்படின்னா, ஐடி இல்லைன்னா நேமை பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். இப்போ பாருங்கள், நம்ம கொடுத்துருக்குறோம். இப்போ இதில் நம்ம வந்து ரிக்வெஸ்ட் பண்ணும்போது நம்ம என்ன கொடுக்குறோன்னா, கொஸ்டின் மார்க் ஐடி ஈக்குவல் டு 102. ஓகே. ஸோ நம்ம கொடுத்து சென்ட் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, நம்மளுக்கு எரர் வருது, பேட் ரிக்வெஸ்ட்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நாட் மெட் ஃபார் ஆக்சுவல் ரிக்வெஸ்ட் பேராமீட்டர்ஸு. நம்ம ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ் வந்து மெட் ஆகலை அப்படின்னு சொல்லுது. காரணம் 2 பேராமீட்டர் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஒன்று ஐடின்னு ஒன்று சொல்லியிருக்கிறோம், இன்னொன்று வந்து என்ன சொல்லியிருக்கிறோம்? நேம் சொல்லியிருக்கிறோம். அப்போது நேம் ஈக்குவல் டு அப்படின்றத கொடுத்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம்னா, ராஜ் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, சென்ட் கொடுக்கும்போது இப்போ நம்மளுக்கு டீட்டெயில் வரும். ஏன் அப்படின்னா, இங்கே 2 பேராமீட்டர் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறோம் நம்ம. அப்போ 2 பேராமீட்டர் நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுறதுனால கண்டிப்பாக நம்ம என்ன இருக்கணும்னா, ரிக்வெஸ்ட் பேராமீட்டர்ஸில் நம்மளுக்கு இதை நம்ம கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும். அப்படி யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு இதை அக்சஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே வந்து நம்ம எதுவுமே மென்ஷன் பண்ணலை நம்ம. ஸோ ஒன்று வந்து ஐடி வேணும்னு சொல்லிக்கிறோம், இன்னொன்று வந்து நேம் வேணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ அதனால் 2மே கொடுத்தா தான் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். இப்போ இதில் வந்து ஏதாவது ஒன்று தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தேவைப்படுது அப்படின்னா, அப்போ இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரிக்வெஸ்ட் பேராமுக்குள்ள ரிக்வயர்ட் அப்படின்னு ஒரு ஃபீல்டு இருக்குது. நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, ரிக்வயர்ட் அப்படின்னு ஒன்று ஃபீல்டு இருக்குது. அந்த ரிக்வயர்ட் ஃபீல்டை பேஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ இந்த கெட் எம்ப்ளாய்க்குள்ளே நீங்கள் என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ரிக்வெஸ்ட் பேரம் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணலாம். ரிக்வெஸ்ட் பேரம் ஆக்சுவலாக வந்து இதை நம்ம அப்படி தான் அக்சஸ் பண்ணணும். நம்ம ஒரிஜினலாக பார்த்தோன்னா ரிக்வெஸ்ட் பேராமில் நம்ம சொன்னோம். ரிக்வெஸ்ட் பேராமில் வந்து நாட் ரிக்வெஸ்ட் மேப்பிங், இதை வந்து நம்ம அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நான் சொல்ல வரேன் நான். ஸோ ரிக்வெஸ்ட் பேரம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ரிக்வெஸ்ட் பேரமோட இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங்கு தான். ஸ்ட்ரிங் வந்து ஐடி நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்தது இன்னொரு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிக்வெஸ்ட் பேராம் 2 பேராம் நம்மளுக்கு. ரிக்வெஸ்ட் பேராமில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஸ்ட்ரிங் ஆஃப் நேம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போது இந்த 2மே நம்மளுக்கு அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல எம்ப்ளாயி டீட்டெயில்ஸில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பிரேக்கர். ஸோ ஐடி ஈக்குவல் டு ஐடி நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் வேணும், இல்லை நம்ம ஜென்ரலாக பிரேக் கொடுத்துருப்போம். பிரேக் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஐடி ப்ளஸ் ஸ்பேஸு, அதுக்கப்புறம் ப்ளஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நேமு, அது ப்ளஸ் ப்ராக்கெட்டில் பிஆர் நம்ம கொடுக்குறோம். ஸோ இதே தான் நம்ம வந்து 2 இதுவாக நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அதே காப்பி பண்ணிக்கிங்க. காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா பேஸ்ட் பண்ணிக்கிங்க. ஸோ ஐடிக்கு வந்து ஐடியாக வரணும் நம்மளுக்கு, நேமுக்கு வந்து நம்மளுக்கு என்ன வரணும்னா நேம் வரணும். ஓகே. ஸோ நேம் வந்து ஒரு ஐடி வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே வரணும். தப்பாக போட்டேன் நான். ஐடி டபுள் கோட்ஸ் அண்ட் தென் ஸ்பேஸு அண்ட் தென் ஐடி பிரேக்கர். ஸோ நேமு கோட்ஸ். ஓகே, இங்கே தப்பாக நான் சொல்கிறேன். எனக்கு ஐடி வேணும், நேமும் வேணும். ஸோ ஸ்பேஸ் கொடுத்து இந்த இடத்துல என்ன சொல்கிறேன் அப்படின்னா நேம் அப்படின்னு நம்ம கொடுக்கலாம். ஓகே.
அப்போது இந்த இடத்துல ஃபஸ்ட்டு எனக்கு வரப்போகிறது ஐடி, இந்த இடத்துல எனக்கு வரப்போகிறது நேமு பிரேக். அவ்வளோதான். இப்போ இதை கண்டினியூ பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல நான் சென்ட் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னா ஐடி நேமு 102 ராஜ் அப்படின்னு வந்துட்டு பாருங்கள் நம்மளுக்கு. ஓகே, எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் வந்து இந்த பிரேக் நம்மளுக்கு வந்து அதில் வந்து ஜேசனாக தான் வருது. அதனால் ஜேசனாக நம்மளுக்கு இந்த அவுட்புட் தான் நம்மளுக்கு வரும். இதே வந்து நம்ம இந்த யூஆர்எல்லை வந்து நம்ம ப்ரௌசருக்குள்ளே அனுப்பும் போது ஸ்லாஷில் யூசர்ஸில் நம்ம என்ன பண்ணணும்னா எம்ப்ளாயி இல்லையா, ஸோ எம்ப்ளாயியில் கொஸ்டின் மார்க் ஐடி ஈக்குவல் டு 101 ஆம்பர்சன் நேம் ஈக்குவல் டு ரகு அப்படின்னு நான் கொடுத்து என்டர் கொடுக்குறேன்னா இங்கே ஐடி 101 நேம் ஈக்குவல் டு ரகு அப்படின்றது வரும். ஜேசனாக நம்மளுக்கு அப்படியே ரிட்டர்ன் ஆகுதுனால அதை நம்ம அவுட்புட்டாக HTML பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த அவுட்புட் நம்மளுக்கு வரும். பட் போஸ்ட்மேனில் நம்மளுக்கு ஜேசன் அப்படியே ரிட்டர்ன் ஆகும். அதனால் ஜேசன் நம்மளுக்கு அவுட்புட்டாக நம்மளுக்கு வந்திருக்கு.